எக்ஸாம் போய் நான் எழுதுறேன், நான் ஃபெயிலாக போகிறேன், அது எனக்கு டசன்ட் மேட்டர். அது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நான் போய் ஸ்கூலில் சேரல, நான் ரெஸ்பான்சிபிளாக கிடையாது, நான் ஓனரும் கிடையாது. அந்த மார்க் வந்தாலும் சரி மார்க் வரலனாலும் சரி நான் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறது கிடையவே கிடையாது. இதுதாங்க அது படிக்காததுக்கு ஒரு பெரிய காரணம். ஆனால் ஒரு சில குழந்தைங்க பார்த்தோன்னா கடைசி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காலங்காலத்தில் உட்காந்து எந்திரிச்சு படித்து பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவங்க ஓனராக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் எக்ஸாமுக்கு வந்து பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. மார்க் வரலன்னா புஷ்ஷுன்னு போயிடுமோ, எல்லாரும் முன்னாடி அவமானம் போயிடுமோ, அசிங்கமாக போயிடுமோ, அதுக்காவது அவங்க பவரை காமிக்கிறதுக்காக அவங்க அந்த வேலையை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. டு சம் அப், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்பப்போ என்ன பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஆக்டிவிட்டியை வேகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு உபயோகமானதான்னு பாருங்கள். உபயோகமான ஆக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா லெவலை ஏற்றுங்க. கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டிங்கன்னா பவர் கிடைக்கும். பவர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஓனராக இருக்கணும், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்.